मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। फलिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फिस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि त्तय्यिबीन व अस्हाबिहि त्ताहिरीन वन्नासि अजमईन। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिक मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. யார் தன்னை அறிந்து கொண்டானோ அவன் தன்னுடைய ரப்பை அறிந்து கொண்டான் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹுவை அறிந்து கொள்வது தீன்ல முதலாவது. அல்லாஹ்வுடைய அறிமுகம் அதுதான் தீன்ல ஃபர்ஸ்ட். அவ்வலு தீனி மாரிஃபத்துல்லாஹ். தீனில் முதலாவது காரியம் என்ன அப்படின்னா அது முதல்ல அல்லாஹுவை தெரிஞ்சுக்கிறது தான், அல்லாஹுவை அறிந்து கொள்வது தான். அதன் பின்னால் தான் என்ன செய்யும், ஒவ்வொரு கடமைகளாக வந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 12 கால வருடங்கள் அல்லாஹினுடைய அந்த மாரிஃபாக்களை, அல்லானா யாரு, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமானா என்ன, ஃபஸ்ட்டு கலிமா தான் கடமையாச்சு. அதனால தானே நம்ம என்ன சொல்கிறோம், 5 இஸ்லாமிய கடமைகள் 5ல் ஃபஸ்ட்டு என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவுக்கும் தொழுகைக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளோ? நம்ம சொல்கிறோம் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜுன்னு சொல்கிறோம், கடன்னு சொல்கிறோம். இந்த கலிமாவுக்கும் தொழுகைக்கும் இடைப்பட்ட காலம் சுமார் 12 வருடங்கள். புரியுதா? ஏன் 12 வருஷம்? ஆனால் அந்த கலிமாவை 12 வருடங்கள் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, போதனை செய்தார்களே. அந்த கலிமாவினுடைய ஃபவுண்டேஷன், அந்த கலிமாவினுடைய ஃபவுண்டேஷன் அதுதான் பேஸ், அதுதான் பேஸ். அந்த பேஸ் அவங்கள்ட்ட என்னச்சு, 12 வருஷம் அதனுடைய உழைப்பு இருந்ததன் காரணமாக அவங்களிடத்தில் ஈமான் அவ்வளவு வலுவான ஈமான், அவ்வளவு 2 துண்டா வெட்டி போட்டால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டாங்க.
2 துண்டா வெட்டி போட்டா கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அவ்வளோ தரமான ஈமான். காரணம் என்ன? அதை பற்றி விளங்கிக்கிட்டாங்க. 12 வருஷம் அல்லாஹ்வை பற்றி விளங்கிக்கிட்டாங்க, கலிமாவை பற்றி விளங்கிக்கிட்டாங்க. அதன் பின்னால தான் அல்லாஹ் தஆலா தொழுகை கொண்டு வந்தான். அதன் பின்னால தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? தொழுகையை கொண்டு வந்தான். அதனால தொழுகை அவர்களுக்கு இன்பமாக இருந்துச்சு. தொழுகை அவர்களுக்கு இன்பமாக இருந்துச்சு. புரிஞ்சா? தொழுகையில் அவங்க நின்னாங்கன்னு சொன்னா பூமியில நட்டப்பட்ட முளைக்குச்சிகளை போன்று நிற்பார்கள் சஹாபாக்கள். தொழுகையில் என்ன எப்படி நிற்பாங்க? பூமியில ஒரு கம்பு ஊண்டி வச்சிருக்கிறோன்னு சொன்னா எப்படி நிற்குமோ, பந்தல் கட்டுவாங்க இல்லையா? பந்தல் கட்டு 4 பக்கம் என்ன செய்வாங்க? ராடு அடிச்சு என்ன செய்வாங்க? அது கட்டுவாங்க. அதுல அதுபோல ஊண்டப்பட்ட குச்சிகளை போன்ற நிற்பாங்க. அதன் பக்கமாக வரக்கூடிய பறவைகள் அவங்க மேலே கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு மரம் இருக்கு நிற்கிது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுவாங்க? கொஞ்ச நேரம் நின்று ஆசுவாசப்படுத்தி அதுக்கு மாதிரி எந்திரிச்சு போயிடும். புரியுதா? அதுபோல நின்னாங்க. நாம் எப்படி நிற்கிறோங்க? நாம் தொழுகையில் எப்படி நிற்கிறோம்? ஏன்னா அல்லாஹ்வை பற்றி விளங்காததுனால யார் முன்னாடி நிற்கிறோன்ற அந்த ஈமான் நமக்கு இல்லாததுனால நாம் பாட்டு என்ன செய்யணும்? நம்ம ஜிஸ்மு அங்கே வந்து பள்ளிவாசலில் நிற்கிது, கல்பு ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு நிற்கிது. ஜிஸ்மு இந்த உடல் என்ன செய்யுது? பள்ளிவாசலில் நிற்கிதுங்க. கல்பு என்ன செய்யுது? குப்பமேட்டை பொறுக்கிக்கிட்டு கிடக்குது. நம்முடைய கடை வியாபாரத்தை பார்த்துட்டு கிடக்குது. மனைவி மக்கள் பேசுனதை கேட்டுக்கிட்டு கிடக்குது. வியாபாரங்களில் நம்மளுடைய உள்ளங்கள் என்ன செஞ்சு போயிடுச்சு இருக்குது. அப்போது முதல்ல நமக்கு என்ன தேவை? முதல்ல அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிமுகம் வேணும். அவன் யார்? அவன் அல்லாஹ் யாரு? அல்லாஹு அக்பர். நம்ம கூட இருந்த சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன். தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். எங்கேயோ இருந்து பூர்த்தி செய்யல. அவன் அரிசியில உட்கார்ந்துகிட்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யல. அவன் நம்ம கூட இருந்த நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நீங்கள் எங்க இருந்த போதிலும் உங்களோடு நான் இருக்கிறேன் என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், உங்களோட யார் இருக்கா? நீங்க 2 பேர் இருந்தா 3வது நான் இருக்கேன். நீங்க 3 பேர் இருந்தா 4வது நான் இருக்கேன். நீங்க 4 பேர் இருந்தா 5வது நான் இருக்கேன். சொல்லிக்கிட்டே இருக்கான். நீ போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் கூட நான் இருக்கேன். எத்தனை பேர் இருந்தாலும் கூட நான் இருக்கிறேன்னு சொல்றான். புரியுதா? அப்போ ஏன் கூட இருக்கிறான்? கூட இருக்கிறவன் என்ன அவசியம் இருக்கு? ஏன்னா நமக்காக வேண்டி நம்ம கூட இருக்கான். நமக்காக வேண்டி நம்ம கூட இருக்கான். ஏன்? நமக்கு அவ்வளவு தேவைகள் இருக்கு. நமக்கு அவ்வளவு தேவைகள் இருக்கு. புரிஞ்சா? இங்கிருந்து எந்திரிச்சு போய் செருப்பு போடணுங்கிற ஒரு தேவை இருக்குல்ல நமக்கு. வீட்டுக்கு போகணும், அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இங்கிருந்து எந்திரிக்கணும். இங்கிருந்து எந்திரிக்கணும். அதுக்கு அல்லாஹ்வுடைய சப்போர்ட் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? நம்ம எந்திரிச்சு போக முடியாது. சொல்லுவாங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல், அவனுடைய குவத், அவனுடைய சக்தி, அன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சக்தி அது அடங்கலும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். என்ன சொல்றான்? சக்தினா பெரிய பெரிய சக்தி தான் நினைச்சிக்க கூடாது. 350-400 கிலோ தூக்குற சக்தி தான் இல்லை. தஸ்பீயை தூக்குறதுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி வேணும். இந்த தஸ்பீயை தூக்குறதுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி வேணும். டீ ஆத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி வேணும். செருப்பு போடுறதுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி வேணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி வேணும். அப்ப என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது பாருங்க. இதை தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு அல்லாஹ் அரிசியில உட்காந்துக்கிட்டு என்ன செய்யல? நம்ம தேவையை பூர்த்தி செய்யல. நம்ம கூட இருந்தே நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம். நம்ம கூட இருந்து நம்முடைய தேவைகளை அல்லாஹ் என்ன செய்யறான்? பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆக்ஷன் வில் நாட் கம் அவுட் வித்தவுட் எனர்ஜி ஆஃப் அல்லாஹ். நம்ம கிட்ட இருந்து ஒரு ஆக்ஷன் வெளியாகாது அல்லாஹ்வுடைய எனர்ஜி, அந்த சக்தி இல்லாமல். நம்ம பேசணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சக்தி வேணும். பேசணும்னு சொன்னால், ஒரு முடக்கு தண்ணி குடிக்கணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சக்தி வேணும். இங்கேருந்து நீங்கள் ஊற்றலாம், உள்ளேருந்து என்ன செய்யணும்? ஒரு குவத்து இன்டேக் பண்ணணும். இல்லைன்னா ஊற்றுனா வெளியே ஊற்றும். தண்ணி ஊற்றுனா அது பாட்டு அப்படியே வெளியே ஓடும். பார்த்துருக்குறீங்களா? பேஷண்ட்ஸுக்கெல்லாம் அவரால் சாப்பிட முடியலங்க. ஏன் சாப்பிட முடியல? தான் வாய் இருக்குதே. அதான் வாய் இருக்கு. வாய் இருந்தால் சாப்பிட்டுடலாமா? இல்லை, அல்லாஹ்வுடைய குவத் மிஸ்ஸிங். அங்கே அல்லாஹ்வுடைய குவத்து அங்கே மிஸ்ஸிங். இன்டேக் பண்ணக்கூடிய அந்த குவத் மிஸ் ஆகி போயிடுச்சு. அல்லாஹ் விட்ரால் பண்ணிக்கிட்டான். அதனால என்ன செய்ய முடியல? ஒரு முடக்கு தண்ணி கூட குடிக்க முடியல. ஒரு முடக்கு தண்ணி கூட என்ன செய்ய முடியல? குடிக்க முடியல. அப்போ எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய குவத்து தேவைப்படுது பாருங்க. எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய குவத்து தேவைப்படுது பாருங்க. அப்போ சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. அதைத்தான் நபி அவங்க 12 வருஷம் சொன்னாங்க.
அதுதான் எல்லாத்துலேயும் சொல்லி காட்டினாங்க. 12 வருஷம் இருந்து என்ன செஞ்சாங்க, அந்த களிமாவை எவ்வளோ சாதாரணமாக நம்ம புலங்குறோம் தெரியுமா? அந்த களிமாவை எவ்வளோ உயர்தரமான களிமா, எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல், பவர்ஃபுல். அந்த களிமாவை வச்சு தான் சஹாபாக்கள் எண்ண முடியாத எத்தனையோ அதிசயங்களை நிகழ்த்திட்டு போனாங்க. அந்த களிமா வச்சு தான் என்ன செஞ்சாங்க, எண்ண முடியாம எத்தனையோ அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிட்டு போனாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போறாங்க படைக்கு, என்ன செஞ்சுட்டு போறாங்க, போருக்கு போறாங்க. எதிரி நாட்டவர்கள் என்ன செஞ்சாங்க, மடையை திறந்து விட்டுட்டாங்க. மடையை திறந்து விட்டுட்டாங்க. தண்ணி அப்படியே ஆறா குளமா ஓடுது, ஆறா குளமா ஓடுது. குதிரை நிக்குது. அப்படியே குதிரை என்ன கப்பலா லபகனுக்கு தண்ணி உள்ள பூந்து போறதுக்கு? அது பாட்டு நிக்குது. என்ன செஞ்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு குதிரையை ஒரு இழுத்தாங்க, தண்ணிக்குள்ளேயே பாஞ்சிச்சு. ஹதீஸ் எந்த அளவுக்கு ஹதீஸ் வருதுன்னு சொன்னா, அந்த குதிரை போகும்போது எப்படி தரையில போனா டொக்கு டொக்குன்னு சவுண்ட் வருமோ அது மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னு வருது. எப்படிப்பட்ட அதிசயங்க! எதை வச்சு நிகழ்த்தி காட்டினாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை வச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை வச்சு. அந்த கலிமாவை தான் நாம் என்ன செய்கிறோம், எவ்வளவோ உயர்தரமான பொக்கிஷத்தை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொண்டு வந்து கையில் கொடுத்தா யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறோம். நம்மக்கிட்ட களிமா இருக்கா இல்லையா? எந்த சஹாபாக்கள் இயற்கைக்கு மாற்றமான அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினாங்களோ அந்த சஹாபாக்கள் கிட்ட இருந்த களிமா தான் நம்மக்கிட்ட இருக்கு. அந்த சஹாபாக்கள் கிட்ட இருந்த களிமா தான் நம்மக்கிட்டே இருக்கு. ஆனால் என்ன செய்யல, அந்த களிமா வச்சு நம்மளுக்கு எந்த பிரயோஜனமோ இல்லாத மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த பிரயோஜனமோ இல்லாத மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? களிமாவை நாம் என்ன செய்யணும், புலங்க கற்றுக்கணும். களிமானா என்னன்னு விளங்க கற்றுக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த களிமாவை 1,24,000 நபிமார்கள்ட்டையும் இந்த ஒரே களிமாவை தான் கொடுத்து அனுப்பிச்சான். இந்த களிமாவை என்ன செஞ்சான், 1,24,000 நபிமார்கள் இருக்காங்க இல்லையா, அத்துணை நபிமார்களுக்கும் ஒரே களிமா தான். நபிமார்கள் மாறி மாறி வந்தாங்களே தவிர்த்து களிமா மாறல. நபிமார்கள் அவங்களுடைய டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற நபி வந்தாங்க, அவங்களுடைய வக்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற நபி வந்தாங்க, அவங்களுடைய காலங்கள் எக்ஸ்பிரி ஆனதுக்கு அப்புறம் வேற நபி வந்தாங்க, அவங்க இருக்கும் போதும் கூட வேற நபிமார்கள் வந்தாங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு நபி வந்தாங்க. எல்லா நபிமார்கள் மேலே அவங்க கிட்ட இருந்தது எல்லாமே ஒரே களிமா தான். அவங்ககிட்ட இருந்தது எல்லாமே ஒரே களிமா தான். புரியுதா? இந்த களிமா சாதாரணமான களிமாவாக இருக்கும்னு சொன்னா, இந்த களிமா ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பான், ஒரு 20,000 நபிமார்களுக்கு ஒரு களிமா, ஒரு 25,000 நபிமார்களுக்கு ஒரு களிமா, இங்கே ஒரு 10,000 நபிமார்கள் இந்த களிமா எடுத்துட்டு போங்க. அப்கிரேட் பண்ணி வெர்ஷன்லாம் என்ன செஞ்சு அப்டேட் பண்ணி புதுசாக வேற களிமா கொடுக்கல. புதுசாக வேற களிமா ஓஎஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி அல்லாஹ் தஆலா களிமா அப்டேட் பண்ணல. எல்லாத்துக்கும் ஒரே களிமா தான். எல்லாத்துக்கும் ஒரே களிமா தான். ஏன்னா உலகம் அழிகிற காலம் வரைக்கும் என்ன தேவையோ அத்தனையும் இந்த களிமா வச்சு பூர்த்தி செஞ்சுக்கலாம். அத்தனையும் இந்த களிமா வச்சு என்ன செஞ்சுக்கலாம், பூர்த்தி செஞ்சுக்கலாம். இந்த களிமாவை காலையில் ஃபஜர்லையும் நம்ம அசர்லையும் ஓதுறோம். ஃபஜரில் அவங்க மேராஜில் இருக்கிறாங்க. ஃபஜரில் என்ன செய்யணும், நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது எங்கே இருக்கிறாங்க, 3வது வானத்தில் இருக்கிறாங்க. எனக்கு இருக்கிறாங்க ஃபஜரில் ஓதும்போது 3வது வானத்தில். அசரில் ஓதும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, இதை போய் எங்கடா சொல்கிறது, நம்ம வெக்கம் வருதா என்னன்னு தெரியல. களிமாவும் சொல்கிறதுக்கு என்ன வெக்கம், களிமாவும் சொல்கிறதுக்கு என்ன வெக்கம். அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னானோ அவன் சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டான்னு சொன்னாங்க. அவன் இனிமே ஜட்மெண்ட் டே வரும், அப்போ சொர்க்கத்துக்கு அவர் என்ன செய்வார், போயிடுவாருன்னு சொல்லலை, சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டாருன்னு சொன்னாங்க. சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டாருன்னு சொன்னாங்க. என்ன களிமாங்க, என்ன வெயிட்டான களிமாங்க அது, என்ன வெயிட்டான களிமாங்க அது. அந்த களிமாவுடைய வசன் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த களிமாவுடைய வசன் தெரியாமோ, லாபமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ தரக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. என் சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. என் கூட இருக்கக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. என்னை போன்றே காட்டக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. இதுதான் கலிமாவினுடைய தத்துவார்த்தங்கள், அதனுடைய கோர் கான்செப்ட் இதுதான். நம்ம எந்த அளவுக்கு அதை புலங்குறோம், எந்த அளவுக்கு அதை புலங்குறோம். புலங்காததுனால தான் புது வண்டி BMW கார் வாங்கி வீட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கிறீங்க,
ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட எடுக்கல, என்ன பிரயோஜனம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட எடுக்கல, என்ன பிரயோஜனம் இருக்குது? நல்லா இமாம் பசத் மாம்பழம் வாங்கிட்டு வந்தீங்க 3 கிலோ, வீட்டிலே வச்சுருக்கிறீங்க, பார்த்துக்கிட்டே இருந்தால் பிரயோஜனமாக இருக்குமா? நல்லா இருக்குது மாம்பழம், வாசமாக இருக்குது, மாம்பழம் நல்லா இருக்குது, வாசமாக இருக்குது. அடுத்த நாள் பார்ப்பீங்க நல்லா இன்னும் வாசமாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்ப்பீங்க கொஞ்சம் லைட்டாக அழுகுன மாதிரி வாசம் வரும். அதுக்கு அடுத்த நாள் போய் என்ன செஞ்சிடுவோம்? மொத்தமாக கெட்டு போயிடும். நல்ல பிரயோஜனம், வாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, இப்படியா பிரயோஜனப்படுவாங்க? நல்ல வாசம் வரும்போது அறுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடும்போது அதான பிரயோஜனம், அதான் பிரயோஜனம். மக்கள் எல்லோரும் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, கலிமாவில எந்த விதமான ஷோரத்தும் கிடையாது, உணர்வும் கிடையாது. அல்லாஹ் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்புறதே கிடையாது. அல்லாஹ் பக்கம் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த கஷ்டம் எதன் காரணமாக வந்துச்சு? அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்துருப்பா. ஏதோ பாவம் செஞ்சிருக்கோம், நம்ம அல்லாட்ட திரும்பணும், அல்லாட்ட திரும்பணும். யா அல்லாஹ், இந்த கஷ்டம் நான் செஞ்ச பாவத்தின் காரணமாக தான் வந்துருச்சு, என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ், என்ன மன்னிச்சிடியா அல்லாஹ். இப்போ அவங்ககிட்ட இருந்து இறக்கத்தை எதிர்பார்க்குறோம். இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லை, உணர்வு தான். லா இலாஹ இல்லல்லாஹ், முடிஞ்சு போச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் முடிஞ்சு போச்சு. ஏன்? என்னை மன்னிக்கக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, என்னை மன்னிக்கக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வியாபாரத்துக்கு போகிறீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ தரக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வியாபாரத்துக்கு போகும்போது அல்லாஹ்கிட்ட என்ன செஞ்சீங்க? சொல்லிட்டு போகிறீங்க லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஊடாகத்தான் மொத்த உலகம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, அதனுடைய ரொட்டீன் நடந்துக்கிட்டே இருக்கு, அதனுடைய ரொட்டீன் நடந்துக்கிட்டே இருக்கு. நாம தான் என்ன செஞ்சிட்டோம்? கலிமாவுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதது போல ஒரு வாழ்க்கையை அமைச்சு போய்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்தோடையும் கலிமா சம்மந்தப்பட்டிருக்கு, எல்லாத்தோடையும் கலிமா சம்மந்தப்பட்டிருக்கு. ஆகையினால் என்ன செய்யணுங்க? நாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல அதை விளங்க பழகணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல அதை விளங்க, உட்கார்ந்தா லா இலாஹ இல்லல்லாஹ், எந்திரிச்சா லா இலாஹ இல்லல்லாஹ், நடந்தா லா இலாஹ இல்லல்லாஹ். புரிஞ்சா? அந்த மாதிரி என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதுக்கே இந்த நன்மை. என்ன நன்மைங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்னு யார் சொன்னாங்களோ அவங்க சொர்க்கம் போயிட்டாங்களாம். கவுல், கவுல்னு சொன்னால் நாவிலிருந்து வெளியாக்கக்கூடிய வார்த்தை. கவுல்னா என்ன? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னானோ தஹலல் ஜன்னா. அல்லாஹ் அக்பர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க? நபி அவங்க கிட்ட இருக்க பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. அதோடு என்ன செஞ்சாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், இன்னும் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டீங்களே, சொன்னது தான்ட்டாங்க. சொன்னது நான் போய் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்களே, யார் நான் போய் சொன்னால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்களே, நான் எப்படி போய் சொல்கிறது? அதை நபி என்ன செஞ்சாங்க? தன்னுடைய முபாரக்கான காலணியை கிளட்டி கொடுத்தாங்க. இப்போ போய் சொல்லுங்க, இப்போ போய் சொல்லுங்க. தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு வர்றாங்க வேகமா. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எதுத்த மாதிரி வர்றாங்க உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்ன அபூ ஹுரைராவே ரலியல்லாஹு அன்ஹு, என்ன அவ்வளோ சந்தோஷமா வரும்? இன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா நபி? இன்னைக்கு என்ன சொன்னாங்க? ஏன்? நபி எதை சொல்றாங்களோ அதுதான் தீன், நபி எதை சொல்றாங்களோ அதுதான் ஷரியத், நபி எதை சொல்றாங்களோ அதுதான் சட்டம். புரிஞ்சா? நேரா வந்தாங்க, கேட்ட உடனே இன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா நபி? என்ன சொன்னாங்க? அபூ ஹுரைராவே சொல்லுங்களேன். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. அவங்களும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஏன்னு சொன்னா இந்த வார்த்தையை சொல்றதுக்கே சொர்க்கமா? என்ன ஆச்சரியம் உங்களுக்கு? போய் மலையை பொழக்க தேவையில்லை, மரத்தை வெட்டி சாக்க தேவையில்லை, உடல் உழைப்பு தேவையில்லை. ஏன் வெறும் இந்த வாயால லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா சொர்க்கமா? அல்லாஹ் அக்பர். என்ன இது? 2 பேரும் திரும்பி போனாங்க நபி கிட்ட. 2 பேரும் என்ன செஞ்சாங்க? நபி கிட்ட திரும்பி போனாங்க. யார சொல்லலாம்? அபூ ஹுரைரா இப்படி சொன்னாங்களே. ஆமா உண்மைதான், ஆமா உண்மைதான். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே யார சொல்லலாம்? சொன்னதுதான், சொன்னதுதான். அப்போ என்ன செஞ்சாங்க? யார சொல்லலாம்? இதை போய் வெளியில சொன்னா எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க? வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிக்கிட்டு வேற எந்த விதமான அமலும் செய்ய மாட்டாங்களே. லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டுமே ஓதிக்கிட்டு வேற எந்த விதமான அமலும் செய்ய மாட்டாங்களே. அந்த அளவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் பவர். ஏன்? எந்த அமலும் இல்லாம சொர்க்கம் போயிடுவாங்க. ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு, புதுசாக ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராரு, காலையில் 10 மணிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. சொல்லி கொடுக்குறோம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டாரா?
முஸ்லீம் ஆயிட்டாரா? யாராவது சொல்லுவாங்களா நீங்க 60 வருஷம் குஃபுர்ல ஷிர்க்ல இருந்திருக்கிறீங்க, குறைஞ்சபட்சம் 3 வருஷமாவது லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாமை பிராக்டிஸ் பண்ணாதான் நீங்க என்ன செய்ய முடியும், இஸ்லாத்துக்குள்ள வர முடியும்? யார் சொல்லுவா? 3 வருஷம் இல்ல, 1 வருஷமாவது என்ன செய்யணும் நீங்க? இத இஸ்லாம தொழுகை, நோன்பு, ஜக்காத், கடமை எல்லாத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க உண்மையான முஸ்லீம் ஆக முடியும். யார் சொல்லுவா? எப்ப அவர் சொன்னாரோ அப்பவே அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாரு. அப்பவே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சு. எப்ப அவர் உள்ள வந்து எப்போ சொன்னாரோ நாவல லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை எப்போ அவர் நாவால மொழிந்தாரோ கல்வால ஏத்துக்கிட்டாரோ அப்பவே என்ன செஞ்சிருச்சு, அவருடைய முன்னால் செய்யப்பட்ட அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர் பரிசுத்தமான மனிதராக மாறி போகிறார். 11 மணிக்கு இறந்து போறாரு. 10 மணிக்கு இஸ்லாத்துக்கு வந்தாரு, 11 மணிக்கு இறந்து போனாரு. நேரடியான சொர்க்கம். நாம காலங்காலமா வணங்குறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்யறோம், எல்லாம் செய்யறோம். நம்மளுடைய நிலைமை நமக்கு தெரியல. நம்மளுடைய நிலைமை நம்மளுக்கு தெரியல. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? 60 வருஷம் குஃபுர்ல ஷிர்க்ல வாழ்ந்தாரு. 1 மணி நேரம் இஸ்லாத்துல வாழ்ந்தார். 1 மணி நேரம் தேவையில்லாத அதிகம். 1 மணி நேரம் தேவையில்லாத அதிகம். சொன்ன அடுத்த செகண்ட் அல்லாஹ்ட்ட போயிட்டாரு. அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாரு. அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாரு. அல்லாஹ் அந்த கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் கல்வால ஏத்து நாவால மொழிஞ்சிட்டாரு. அடுத்த செகண்ட் அல்லாஹ்ட்ட போயிட்டாரு. நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை விட நமக்கு கேள்வி கணக்கு இருக்கு. சொர்க்கம் நரகத்தை பற்றி உண்டான எல்லா காரியம் என்ன செஞ்சிடுவார்? நேராக சொர்க்கம் போயிடுவார். ஏன்? வெறும் கலிமாவை மட்டும் கொண்டு போகிறார். எந்த பாவமும் அவர்கிட்ட கிடையாது. எந்த பாவமும் அவர்கிட்ட கிடையாது. ஏன்? அதுக்கு முன்னால் செய்யப்பட்ட எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சார். அதுக்கு முன்னால் செய்யப்பட்ட எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுறான். வெறும் கலிமாவை மட்டுமே கொண்டு போனார். நேரடியாக சொர்க்கம். கலிமா அல்லாஹு தாலா நபிக்கு நுபுவத்தை என்ன செஞ்சான்? பிரகடனப்படுத்த சொல்லிட்டு 12 வருஷ காலத்துக்கு மத்தியில் எத்தனையோ பெரும் சஹாபாக்கள் அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. பெரும் சஹாபா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய சஹாபாக்கள் அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. ஒரு வக்து தொழுவு கூட தொழுவல. ஒரு வக்து தொழுவு கூட தொழுவல. அவங்க எங்கெங்க போயிருப்பாங்க? உலகத்தில் கடைசி நாள் முடிவு வரைக்கும் வரக்கூடிய எவ்வளவோ மூமின்கள், முஹ்சின்கள், வலிமார்கள், குத்துபுகள், கௌசுகள் அவங்க அடைய முடியாத மிகப்பெரிய உயர்தனமான அந்தஸ்து அவங்க அடைஞ்சிட்டாங்க. அவ்வளோதான். யாராலையும் இவங்க அந்தஸ்து அடைய முடியாது. யார்? ஒரு வக்து கூட தொழுவாம போனாங்களே அவங்க அந்தஸ்தை யாரால அடைய முடியாது. காலம் முழுவதும் வணங்கி தொழுது அல்லாஹ்வை என்ன செஞ்சிட்டாங்க? சந்தோஷப்படுத்தி வாழ்ந்தாங்களே இவங்க என்ன செய்ய முடியாது. ஒரு வக்து கூட தொழுவாம அல்லாஹ்ட்ட போனாங்களே வெறும் கலிமாவை மட்டும் கொண்டுகிட்டு அவங்களுடைய அந்தஸ்துக்கு வர முடியாது. அமல் அல்லாஹ்ட்ட தேவையில்லைங்க. அமல் அல்லாஹ்ட்ட தேவையில்லைன்னு கிடையாது. அதனால அமல் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் வீட்டில் படுத்துக்கிறது இல்லை. எல்லாரும் வீட்டில் படுத்துக்கிறது இல்லை. புரிஞ்சா? ஏன்னா ஏற்கனவே செஞ்சு வச்ச பாவத்தை கழிக்கணுமா இல்லையா? புதுசா செய்ய வேணாம்னு சொல்லலாம். ஏற்கனவே செஞ்சு வச்ச பாவத்தை கழிக்கணும் இல்ல, அதுக்கு அமல் செய்யணும். அதுக்கு அமல் செய்யணும். புரியுதா? ஆகையினால இந்த கலிமாவை முதல்ல விளங்கிக்குவோம். கலிமாவை முதல்ல விளங்கிக்குவோம். என்ன? என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முதல்ல அதுதான் நம்மளுடைய முக்கியமான பாயிண்ட். அதுதான் எனக்கு என்னென்ன தேவைகள் வருதோ, எனக்கு என்னென்ன தேவைகள் வருதோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாப்பிட்ற சாப்பாடு, என்ன மாதிரியான சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், அது டிசென்ட்ரி வெளியாகும் போது என்ன மாதிரி மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகி வருது. இது ஒன்று பாருங்களேன். இது ஒன்று பாருங்க. நம்ம சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், பொங்கல் சாப்பிட்றோம், கறி சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றோம், என்னென்னமோ சாப்பிட்றோம். அது வெளியாகும் போது என்ன மாதிரியான மெட்டீரியலாக அல்லாஹ் தஆலா கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறான். சாப்பிட்ற சாப்பாடு எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி வெளியே வந்தாலும் ஆபத்து. சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே வாட்டரிங் மோஷனா போனாலும் ஆபத்து. சாப்பிட்ற சாப்பாடு வரவே இல்லை அப்பவும் ஆபத்து. அதை நாம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து மினரல்ஸ் தனியா, விட்டமின்ஸ் தனியா, புரோட்டீன்ஸ் தனியா, ஃபேட்டு தனியா, என்னென்னத்தை எங்கெங்க எப்படி பிரித்து அனுப்பணுமோ அந்த காரியத்தை யாருங்க செய்யறான்? நம்ம எதையோ சாப்பிட்றோம், ஆப்பிளை சாப்பிட்றோம். அந்த ஆப்பிள்ல இருந்து விட்டமினை பிரிக்கிறது யாரு? மினரல்ஸை பிரிக்கிறது யாரு? புரோட்டீன்ஸை பிரிக்கிறது யாரு? கறி சாப்பிட்றோம், அயன் பிரிக்கிறது யாரு? நம்ம என்ன செய்யறோம்? அன்னாசி பழம் சாப்பிட்றோம், ஃபைபர் பிரிக்கிறது யாரு? நம்மளா பிரிக்க முடியும்? உட்காந்து
பிரித்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ எதுக்கு எது வேணுமோ அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதை அனுப்பி இந்த ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணி பாருங்க. இது ஒரு விஷயத்த சிந்தனை பண்ணி பாருங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதை சாப்பிட்டா இது சத்து, இது சாப்பிட்டா அயன் கிடைக்கும், இது சாப்பிட்டா விட்டமின்ஸ் கிடைக்கும், இது சாப்பிட்டா ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? அவன் கொடுக்கணும். புரிஞ்சா? அதை சாப்பிட்டதுக்கப்புறம் இதை இங்கெங்கே சேர்க்கணும், இதை லங்ஸுக்கு சேர்க்கணும், இதை கிட்னிக்கு சேர்க்கணும், இதை ஹார்ட்டுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சேர்க்கிறவ யாரு? தலைவலின்னு மருந்து இப்போ சாப்பிட்றீங்க, மாத்திரை வயிற்றுல தானே போயிடும், தலையில போய் விழுவுது. தலைவலி இது ஒரு மாத்திரை வாங்கி எங்கே போடுறீங்க? வயிற்றுக்குள்ளே போடுறீங்க. லாஜிக்காக என்ன செய்யணும்? தலைவலின்னா தலைக்கு தானே செய்யணும். தலைவலிக்குது, இப்போ கால் வலிக்குது, கால் இப்படியா பிடிச்சி விட்றீங்க, கால் வலி பிடிச்சி விட்றீங்க, கொஞ்சம் அப்படியே சரியாக போகுது. இப்போ தலைவலிக்கு என்ன செய்யணும்? தலையை தானே பிடிச்சிடணும். மாத்திரை வாங்கி ஒன்று போடுறீங்க, சரியாக போகுதா இல்லையா? இப்போ தலைவலின்னு சொன்ன உடனே மாத்திரை பிச்சு போடுறீங்க, அது வயிற்றுக்குள்ளே போகுது. ஆனால் அந்த வயிற்றுக்குள்ளே போன மாத்திரை உங்கள் தலைவலியை எப்படி சரி செய்யுது? யோசனை பண்ணி பார்க்கணும். அல்லாஹ் எவ்வளவு காரியத்தை நமக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், எவ்வளோ காரியத்தை நமக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. அதனால தான் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, மன் அரஃப நஃப்ஸஹு, தன்னை யார் அறிந்து கொண்டானோ அவன் தன்னுடைய ரப்பை அறிந்து கொண்டான். தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. ஒரு ஹியூமன், ஒவ்வொரு ஹியூமன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நரம்பு எவ்வளோ பெருசுன்னு சொன்னாங்க தெரியுமா? உலகத்தை ஒரு முறை சுற்றி வந்துடலாமா. நரம்பு வெயின்ஸ் இருக்கு பாருங்க, இது மொத்த நரம்பையும் எடுத்து கோத்தா என்ன செஞ்சிடலாமா? இந்த உலகத்தை ஒரு முறை சுற்றி வந்துடலாமா. 77,000 கிலோமீட்டர். இவ்வளவும் நம்ம உடம்புக்குள்ள என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் தஆலா பின்னி பிணைச்சு வச்சிருக்கிறான். அதுக்கு தேவையான பிளட்டு, ஆக்சிஜன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. 77,000 கிலோமீட்டருக்கு போய்கிட்டு இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த பிளட் சர்க்குலேஷன் அவ்வளோ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிளட் சர்க்குலேஷன் அவ்வளோ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பிளட் சர்க்குலேஷன் மூளைக்கு போகக்கூடிய அந்த நரம்புல கொஞ்சம் ஸ்பீடு கம்மியானா நடக்கக்கூடிய நட வேகம் கம்மியாயிடும். நடக்கக்கூடிய நடையினுடைய வேகம் கம்மியாயிடும். அதை கரெக்டா அந்த ஸ்பீட்ல மெயின்டைன் பண்றவன் யாரு? கரெக்டா அந்த ஸ்பீட்ல மெயின்டைன். கொஞ்சம் நடக்க கொஞ்சம் தளர்ந்து போச்சுன்னு சொன்னா சிடி ஸ்கேன் ஒன்று எடுத்துட்டு வாங்க. என்னங்க? இல்லை, மூளைக்கு போற நரம்புல அந்த ரத்த ஓட்டம் ஸ்பீடு கம்மியாயிடுச்சுன்னு சொன்னா நட கம்மியாயிடும். கேட்டு பாருங்க டாக்டர்ஸை கேட்டு பாருங்க. யாருங்க அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்றது? நம்ம என்ன தனியாக சுவிட்ச் வச்சு சைடில் கொஞ்சம் ஸ்பீடு கூட்டி வைக்கிறதுக்கு, டேப் ரிகார்டில் வச்சுக்கிறாங்க சவுண்டுக்கு வைக்கிறதுக்கு, கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம ஸ்பீடு கூட்டுறதுக்கு குறைக்கிறதுன்னு வச்சிருக்காங்கன்னா, அல்லாஹ் இருந்து உங்களுடைய தேவைகளை உங்க கூட இருந்து சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உங்க கூட இருந்து எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதான் சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. இதை ஒரு நிமிஷம் நாம விளங்கி நம்மள நாம சிந்திச்சு பார்த்தா போதும். நாம சிந்திச்சு ஐல கண்ணில் கேட்ராக்ட் வந்துருச்சு. ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ண போனார். அதுக்கு போய் என்ன செஞ்சாங்க? எடுத்து பார்த்தா கண்ணில் ப்ரெஷர் இருக்குங்கிறாங்களாம். ப்ரெஷர் மனுஷனுக்கு இருந்துச்சு, அதெல்லாம் சுற்றி பார்த்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க? கண்ணில் ப்ரெஷர் இருக்குது, அதை குறைச்சிக்கிட்டு வாங்க. புதுசாக வியாதி. இதையெல்லாம் இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் அல்லாஹ்வை தவிர வேறு யார் அதை செய்ய முடியும்? அதனால் அல்லாஹ்வை புலங்க கற்றுக்கணும். அல்லாஹ் தஆலா நம்மக்கிட்ட எப்படி புலங்கிறது? கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். அவனை புலங்கிறதுக்கு நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட ஆயுதம் அது. என்ன உங்களுக்கு தேவைன்னாலும் சரி, வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும், அது தேவை. தக்காளி வெங்காயம் சொன்னாங்க, வாங்கிட்டு போகணும். அல்லாஹ் இந்த சாமான் எனக்கு தேவைப்படுது, லா இலாஹ இல்லல்லாஹ், முடிஞ்சு போச்சு. நீங்கள் வெளியில் போனவொடனே வண்டியில் வரும், அப்படியே வாங்கிட்டு போயிடுவீங்க. இல்லைன்னா அதை தேடி 4 தெரு சுத்தம். இதுபோல இலகுவாக முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை புலங்க நீங்க என்ன செஞ்சிடுவீங்க? அல்லாஹ்வோடு நெருக்கமாயிடுவீங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? ஹதீஸே குதுஸில, தகர்ரபத் அலைய அப்தி பின் நவாஃபில், என்னுடைய அடியான் என்கிட்ட எந்த அளவுக்கு நெருங்கிட்டான்னு சொன்னா, நஃபில்களை கொண்டு நான் பார்க்கும் கண்களாக, அவன் பார்க்கும் கண்களாக, அவன் பிடிக்கும் கரங்களாக, அவன் நடக்கும் கால்களாக நானே மாறி போயிடுறேங்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வோட மனுஷன் நெருங்கி போயிடுறான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வோட என்ன செஞ்சிடறான்? மனுஷன் நெருங்கி போயிடுறான். பின் நவாஃபில், நஃபில்களை கொண்டு.
என்ன நஃபில்னா என்ன? லா இலாஹ இல்லல்லா தான் ஒரு முறை சொல்கிறது தான் வாழ்க்கையில் ஃபர்லு. அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி நீங்கள் சொன்னாலும், எத்தனை லட்சம் வாட்டி சொன்னாலும் அது நஃபில் தான், அது நஃபில் தான். அதனால் லா இலாஹ இல்லல்லா கலிமாவை புழங்க கற்றுக்குவோம். என்ன தேவைன்னாலும் என்ன செஞ்சிருவோம், லா இலாஹ இல்லல்லா கலிமா சொல்லி நாம் அல்லாஹ்வை விளங்குறதுக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. அவனை விளங்கி அடைந்து கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.